வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்கள், அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 27 ஜூலை 2024 தேதியில் தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு வீடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான அச்சாணி இன்று போடப்படும். வேலை மாற்றங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து தூரத்து உறவை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் உண்டு. இன்றைய நாள் நல்ல நினைவுகளை உங்களுக்கு விட்டு செல்லும். வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நல்ல மெமரிஸ் தான் முக்கியம். அந்த மெமரிஸ் இன்றைய நாள் மூலிமா கிடைக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுப்போடு நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்க. எல்லா பாரத்தையும் நீங்கள் சுமக்கிறீங்க. அது ஓகே தான். உங்களை பற்றியும் நீங்கள் அக்கறை பண்ணிக்கணும். இன்றைக்கி உங்கள் ஹெல்த்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள். உங்களுடைய ஆரோக்கியம் தான். இந்த உலகத்தில் எவ்வளோ பணம், கோடி, ஆயிரக்கணக்கான கோடி இருந்தாலும், எத்தனையோ பங்களாஸ் இருந்தாலும், பாஷ் கார்ஸ் இருந்தாலும், அதையெல்லாம் எது மூலியமாக அனுபவிக்க முடியும்? இந்த உடல் மூலியமாக தான் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட உடலை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மிதுனராசி என்பவர்களுக்கு நீங்கள் படித்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், நீங்கள் பழைய எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையோ இல்லை ஒரு பிரைமரி செகண்டரி ஸ்கூல்லையோ படித்த மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி குருமார்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பழைய நினைவுகளை பரிமாறிக்கொள்ள பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருமையான நினைவுகளை விட்டு செல்லக்கூடிய நாளாக வருகிறது. அனுபவிக்க வேண்டிய நாள் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு இந்த தெனாலி படத்தில் கமல் சொல்கிற மாதிரி பயம் பயம், எதை கண்டாலும் பயம், உக்காந்தா பயம், என்ன பயம், இப்படியும் சில மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், என் மனசில் எவ்வளோ பயம் இருக்குது தெரியுமா அப்படிம்பாங்க. மரணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை தான் வர வேண்டும். தினம் தினம் பயப்படுபவர்களுக்கு தினம் தினம் மரணம் வந்து சேரும். ஆக மரணம் வரவே கூடாது, பயம் வரவே கூடாது. அச்சம் தவிர் நெஞ்சை நிமிர் என்ற பாரதியின் சொல்லிற்கேற்ப நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். சிம்மராசி என்பவர்களுக்கு காதல் ஜெயிக்கக்கூடிய நாள். தன்னுடைய வாழ்க்கை துணை யார் அப்படின்னு காட்டக்கூடிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய நற்செய்தி உங்களை வந்து சேரும். சரியான வாழ்க்கை துணை மட்டும் ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டா அவருடைய வாழ்க்கையை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. நாம் பேரை போகலாம், பணத்தை இழக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். சரியான வாழ்க்கை துணை அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும்னு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கன்னிராசி நேயர்களுக்கு எந்த காரியத்தை இன்று நீங்கள் எடுத்தாலும் தடையும் தாமதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். இன்றைக்கு முக்கிய முடிவுகள், முக்கிய வேலைகளை செய்யக்கூடியதை தவிர்க்கும். சில நாள் பின்னாடி வரதும் நல்லது தான். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். எதையும் கத்தி கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்கள் கையில். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வி பயம் வந்து பற்றிக்கொள்ளும். விளையாடுறது மட்டும்தான் நம்ம கடமை. இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்னு தோக்கிறத பற்றி கவலையே படக்கூடாது. ஆனால் கடைசி வரைக்கும் விளையாடணுங்கிறது தான் ரூல். ஆக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கலாம் அதை தொடர்ந்து செய்யுங்க. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார். விருச்சிகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய நாள். தேவையில்லாத செலவுன்னா என்ன? நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை அது ரொம்ப முக்கியம். இப்போ சாப்பாடு, தூக்கம், படுத்துக்கிற இடம், ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. சில வாழ்க்கை முறைக்கு சில விஷயங்கள் தேவை. ஆனால் நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வாங்குறதுனால தேவையுள்ள விஷயத்தை விற்கிற மாதிரியான சூழ்நிலை கூட வரலாம். ஆக இன்றைக்கு பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இறைவன் உங்களை தேடி உங்களுக்கிடையே வர மாதிரியான ஒரு நாள். அதாவது பக்தி மனசில் மேலோங்கும். ஆன்மீகம் வந்து மனசில் ரொம்ப அதிகமாக யோசிக்க வைக்கும். இன்னைக்கு புதிய எண்ணங்கள், புதிய தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள வரும். உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளில் நீங்கள் எடுத்தே தீர்வீர்கள். நல்ல பயணம் இன்று முதல் துவக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான அச்சாணி இன்று போடப்படும். தந்தை வழியின் மூலியமாக ஒரு நற்செய்தி வரும். தாயார் வழி மூலியமாக அனுகூலங்கள் கிடைக்கும். ஆக இன்றைய வாழ்க்கையை வந்து நீங்கள் எதிர்கால வாழ்க்கையை சொல்ல போகுது. இன்றைய முடிவு, நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவு அடுத்த கட்ட 5 வருஷத்துக்கான வாழ்க்கைக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும்.
கும்பராசினியர்களுக்கு முயற்சி திருவினையாகும் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். ஆண்டவன் உங்கள் பக்கம்தான் இருக்காரு. தெய்வத்தை மட்டும் நம்பி உங்கள் முயற்சியை எடுத்து வைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இது 100% உண்மை. மீனராசி என்பவர்களுக்கு யாரை நினைத்து நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சி மனசில் எமோஷனாக ஃபீல் பண்ணீங்களோ அவர்களே உங்களை மனசை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கு. ஆகையினால ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க, தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க. நீங்கள் பேச அவங்க பேச அது நீண்டுக்கிட்டே போகும். இன்றைக்கு மனசுலையும் சரி வார்த்தையிலையும் சரி அமைதியாக இருக்க வேண்டிய நாள், விட்டு விலக வேண்டிய நாள். இன்றைக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னென்னா தியானம். இன்று 27 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்து அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.